அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் விசேஷித்த நாமங்களை குறித்து இந்த நாளிலே தியானிக்கலாம். யெகோவா சம்மா என்பதும் இம்மானுவேல் என்பதும் அதிலே ஒரு நாமம். யெகோவா சம்மா என்றால் கூடவே இருப்பவர் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்பதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 28:20 நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதில் நம்மோடு கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நிச்சயம் நம்மோடு கூட இருக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் நிறைவுள்ள தேவன், மகா பரிசுத்தம் உள்ளவர், சர்வ வல்லம் உள்ளவர். அப்படிப்பட்ட மகிமையின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கு காரணம் அன்பில் குறையில்லாமல் இருப்பதற்கும், பரிசுத்தத்தில் குறைவில்லாமல் இருப்பதற்கும், பாதுகாப்பில் குறைவில்லாமல் இருப்பதற்கும், நன்மையில் குறைவில்லாமல் இருப்பதற்கும், தேவைகளில் குறைவில்லாமல் இருப்பதற்கும், ஆசீர்வாதங்களில் குறைவில்லாமல் இருப்பதற்கும், பலனில் குறைவில்லாமல் இருப்பதற்கும், ஆரோக்கியத்தில் குறைவில்லாமல் இருப்பதற்கும், அபிஷேகத்தில் குறைவில்லாமல் இருப்பதற்கும், கிருபையிலே குறையில்லாமல் இருப்பதற்குமே. எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தாராம், யோசேப்போடு கூட இருந்தாராம். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அநேக அதிசயமான வல்லமையான காரியங்களை செய்தார். தாவீதோடு கூட இருந்தாராம். 2 சாமுவேல் 5:10 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதனால்தான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாராம். தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால் தாவீதை காட்டிலும் அதிக பலவான்களாக இருந்த பலத்த சத்ருவுக்கும் விடுவிக்கப்பட்டு காக்கப்பட்டார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தாராம் தாவீது. 1 சாமுவேல் 18:14 பார்க்கிறோம். 2 சாமுவேல் 8:6 பார்க்கும்போது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால் தாவீது போன எல்லா இடத்திலும் காப்பாற்றப்பட்டாராம். அடுத்ததாக யோசுவாவை குறித்து தியானிப்போம். யோசுவா 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்பதை இஸ்ரவேல் மக்களும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். அப்படியே யோர்தான் நதியை பிரித்து வழியை உண்டு பண்ணினார். அதன் மூலம் யோசுவாவோடு கர்த்தர் இருப்பதை இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் உணர்ந்து யோசுவாவுக்கு அவன் உயிரோடு நாளெல்லாம் பயந்திருந்தார்களாம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவை விட்டு விலகாமலும் கைவிடாமல் இருந்து ஆசீர்வதித்தார். அடுத்ததாக யோசேப்பை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தானாம். ஆதியாகமம் 39:23 பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அருமையானவர்களே, நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவார். தாவீதோடு இருந்ததுக்கு காரணம், யோசுவாவோடு இருந்ததுக்கு காரணம், யோசுப்போடு இருந்ததுக்கு காரணம் உண்டுங்க. தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் நடந்தார். யோசுவா தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் தேவ சமூகத்தோடு ஒட்டி இருந்தார். யோசேப்பு பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தகுதி, நீதி என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் செய்வதும், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்பதும், பரிசுத்தமாய் இருப்பதுமே. இப்படி தேவ சித்தம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருந்து பரிசுத்தமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.